வரலாற்றிலே முதல் முறையாக அமெரிக்கானுடைய F-35 போர் விமானம் வந்து ஈரானால் வந்து தாக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக அமெரிக்காவை ஏற்றுக்கிட்டு யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. அடுத்தது இஸ்ரேல் தான் மற்ற ஊரை போய் அடிக்குமே ஒழிய அந்த அளவுக்கு அவங்க சாமர்த்தியமான யுக்தி எல்லாம் வச்சுருக்கவங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா ஈரான் தான் ஃபஸ்ட்டு டைம் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. ஈரான் கிட்ட வந்து 2000 கிலோமீட்டருக்கான ஏவுகணை மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் 4000 கிலோமீட்டருக்கும் இலக்கில் வந்து ஈரானால் தாக்குதல் நடத்த முடியும். அப்படி இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்காலாம் ஒரு மிகப்பெரிய பயத்தோட மொத்த பூமியும் இந்த பக்கம் இருக்குது, ஒரு பக்கத்தில் இருக்குது. அமெரிக்கா மாத்திரம் தான் அந்த பக்கத்தில் இருக்குது. கடலை தாண்டி தான் போய் அடிக்கணும். ஊருக்குள்ளே இருந்து தாக்கிறதுக்கான வசதி படைத்த ஆயுதங்கள் இருக்குது. சதாம் ஹுசேன் பயமுறுத்தல் தான் பண்ணார். இந்த ஆள் அடிச்சா காட்டிவிட்டான். சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும், அவங்க வந்து வெப்பன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு இறக்குமதி பண்ண மாட்டோம். அமெரிக்கானுடைய ராணுவ விமானங்களை வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அதுக்கும் வந்து இப்போ ஸ்ரீலங்கா வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. காரணம் என்னன்னா, நாளைக்கு இவங்க நம்மளை அடிக்க மாட்டாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லையே. சப்போர்ட்டாக போய் நம்ம மாட்டிக்கூடாதுங்கிற அளவில் எல்லாருமே ஈரானுக்கு எதிராக இந்த போரில் சப்போர்ட் பண்ணாதான் எல்லா நாடுகளும் வந்து கோழைகள். மனநல மருத்துவர்கிட்ட காட்டுறது நல்லது. அவர் பகிச்சுக்காத நாடே இல்லை. அந்த அளவுக்கு அமெரிக்கன் எக்கானமி கொலாப்ஸ் ஆகிருக்கு. அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு போலரைசேஷன் நடந்த மாதிரி. சரி, இப்போ இந்த ஹார்மஸ் ஜலசந்தி இந்தியாவுக்கு வந்து அந்த வழியாக வந்து எண்ணெய் கொண்டு வரதுக்கான அனுமதியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜலசந்தியிலேருந்து கப்பல்களை எல்லாம் இந்தியாவுக்கு அனுப்புன்னு சொல்லும் போது தடுத்து நிறுத்த முடியாதுன்னு அர்த்தம். தன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத காரணத்தினால தான் அவர் இது பண்ணியிருக்கு. அதெல்லாமே சரண்டர் தான். அதனால் நீ வந்து பிக் பாஸாக இருந்துக்கிட்டு இருந்தால் ஒன்று அடிச்சு உடச்சாச்சு. இன்னும் இந்த பிக் பாஸ் வேலையெல்லாம் பண்ணி கம்பெனியை கொண்டதனுடைய விளைவு என்னாச்சு, நீ மாட்டிட்டு முடிக்கிற. உனக்கே வேலை வச்சுட்டாங்கல்ல, ட்ரம்ப் கொல்லப்படுவார்ன்ற பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ். யுத்தத்துக்கு காரணமானவர்களாம் கொல்லப்படுவாங்க. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், ஈரான் இஸ்ரேலுடைய போர் வந்து 20 நாட்களுக்கும் மேல்களை கடந்து வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதாவது வரலாற்றிலே முதல் முறையாக அமெரிக்கானுடைய F-35 போர் விமானம் வந்து ஈரானால் வந்து தாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு தாக்குதல் அடுத்தது பார்த்தோம்னா ஈரான் வந்து தோல்வியோடைய பேச்சுக்கே இடமில்லை அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது அமெரிக்கா கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாமல் மாட்டிக்கிச்சுங்கிறது இந்த போரில் தான் தெரியுது. வழக்கமாக அமெரிக்காவை ஏற்றுக்கிட்டு யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு இஷ்டத்துக்கு ஒரு அட்டகாசம் பண்ணி தள்ளிக்கிட்டே இருந்தார். அடுத்தது இஸ்ரேல் தான் மற்ற ஊரை போய் அடிக்குமே ஒழிய இஸ்ரேலுக்குள்ளார குண்டு போட்டாங்கன்னு இப்போ இது ஒரு தகவலே வந்தது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க சாமர்த்தியமான யுத்த யுக்தி எல்லாம் வச்சுருக்கவங்க. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா ஈரான் தான் ஃபஸ்ட்டு டைம் இஸ்ரேலை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கேபிட்டல் டெல் அவீவ், அதில் வந்து பணக்கார யூதர்கள் குடியிருக்கிற பகுதியில் போய் குண்டு போட்டு அதெல்லாம் ஒழிச்சிக்கிட்டு போட்டான். அடுத்தது துபாய். யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்களோ அந்த அரபு நாடுகள், அந்த நாடுகள் மேலே எல்லாம் போட்டு விட்டு வாங்கிட்டாங்க. இதை வந்து ட்ரம்ப் எதிர்பார்க்கல. அதனுடைய விளைவு தான் நிறுத்தவும் முடியல, தொடரவும் முடியல. இவ்வளவுக்கும் காரணம் என்னென்னா, அமெரிக்கன் எக்கானமி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுக்காக தான் வந்து ஊராக சண்டைக்கு போகிறாங்க. அந்த சண்டைக்கு போய் எண்ணெய் வளத்தையெல்லாம் கைப்பற்றிக்கிட்டு எண்ணெயை பூரா நம்ம கண்ட்ரோலில் கொண்டுட்டோம்னா எண்ணெய்க்கு பெட்ரோல் இல்லாமல் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காசை வச்சு நம்ம எக்கானமியை சரிப்படுத்தலாங்கிறதுக்கு தான் ட்ரம்ப் இவ்வளவும் பண்ண. அப்படி கடைசியில் அந்த எண்ணெய் வளம் எங்கெல்லாம் இருக்குது, அவருடைய ஆதரவு நாடுகள் இருக்குது, அங்கே இல்லாமல் அடிச்சுட்டாங்க. அடிச்சதுனால அவங்களுக்கே எண்ணெய் இல்லாமல் போகிற அளவுக்கு மாட்டிடுச்சு. ஸோ அதனால் இந்த யுத்தம் இனிமேல் இந்த மாதிரி ட்ரம்ப் போன்ற யுத்த வெறியர்கள், காரண காரியம் இல்லாமல் யுத்தம் நடத்துகிற அந்த யுத்த வெறியர்களுக்கு இது ஒரு பாடமாக அமைஞ்சிருக்குது. முதல் முறையாக முஸ்லீம் நாடுகள் வந்து கொஞ்சம் ஒன்றா சேர்ந்து ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்துருக்குறாங்க. இதுவரையில் அவங்க ஒன்றா சேரவே மாட்டாங்க. அதில் வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க. முஸ்லீம் நாடுகள், வளைகுடா நாடுகளை வந்து ஒன்றா சேர விடாமல் ஒருத்தர் அடித்து வச்சுக்கிட்டு இவங்க குளிர் காஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தடவை தான் முதல் தடவையாக ஈரானுக்கு சப்போர்ட்டாக பல வளைகுடா நாடுகள் வந்துருச்சு. அது மாத்திரம் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் வந்து அமெரிக்காவை சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ இது ரெண்டும் நடந்துருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செய்திகள்லாம் உண்மையாக இருந்தால் சார், அதே மாதிரி வந்து அமெரிக்கா இஸ்ரேலுடைய கூட்டு இராணுவ தளங்களை வந்து தாக்கியிருக்காங்க ஈரான். அதாவது ஈரான் கிட்ட வந்து 2000 கிலோமீட்டருக்கான ஏவுகணை மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் 4000 கிலோமீட்டருக்கும் இலக்கில் வந்து ஈரானால் தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்றது இந்த தாக்குதல் மூலமாக வந்து வெளிவந்திருக்கு. இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்காலாம் ஒரு மிகப்பெரிய பயத்தோடு இருக்குன்னே சொல்கிறாங்க சார். ஏன்னா அமெரிக்காவுக்கு இருக்கிற பெரிய பாதுகாப்பு என்னன்னா, ஒரு கடலுக்கு அந்த பக்கம் போயிடுது. மொத்த பூமியும் இந்த பக்கம் இருக்குது, ஒரு பக்கத்தில் இருக்குது.
அமெரிக்கா மாத்திரம்தான் அந்த பக்கத்தில் இருக்குது. அதனால் ஒரு கடலை தாண்டி தான் போய் அடிக்கணும். 10,000 மைலுக்கு பக்கமாக கடலை தாண்டி போய் அடிக்கிற அளவுக்கு ஏவுகணைகள் இருந்தால் தான் அமெரிக்காவே தாக்க முடியும். முதல் முறையாக அமெரிக்கா தாக்கப்பட்டது வந்து பேர்ல் ஹார்பர் தான். ஏன்னா ஜப்பான் வந்து பக்கத்தில் இருந்தது. பசிபிக்கினுடைய இந்த சைடில் ஜப்பான், இந்த சைடில் அமெரிக்கா. ஹவாயில் வந்து அடித்த செகண்ட் வேர்ல்டு வாரில் அந்த அடி தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஹவாயில் அடித்தது தான் பெரிய அடி. அவங்க அதை எதிர்பார்க்கல, பெரிய டேமேஜ். அதுக்கப்புறம் இன்றைக்கி கடலையெல்லாம் தாண்டி எல்லாம் இது பண்ணி குறிப்பாக அடிக்கிற அளவுக்கு அமெரிக்கா தாக்கப்படுகிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்வின் டவர்லாம் அடித்தது பின் லேடன். அவன் தான் கொஞ்சம் பயமுறுத்தினான். அவன் ஊருக்குள்ளே இருந்தே எல்லாத்தையும் பண்ணிட்டான். வெளியிலேருந்து வந்து தாக்குதல்ங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு நடக்காதுன்னு நினச்சாங்க, அது நடத்தி காட்டிட்டாங்க ஈரான். ஸோ இந்த 2 விஷயத்தில் வந்து அமெரிக்கா வந்து பழைய மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க முடியாது. மற்ற நாடுகள்கிட்டையும் ஊருக்குள்ளே இருந்து தாக்கிறதுக்கான வசதி படைத்த ஆயுதங்கள் இருக்குதுங்கிறத வந்து ஈரான் காட்டிடுச்சு, பயன்படுத்தியும் காட்டிடுச்சு. சதாம் ஹுசேன் பயமுறுத்தல் தான் பண்ணார், அதுலேயே அவரை கொண்டுவிட்டாங்க. இந்த ஆள் அடித்தே காட்டிவிட்டான், காட்டிட்டான். அதனால் இனிமேல் வந்து கொஞ்சம் யுத்தம்னாக்கா கொஞ்சம் யோசிப்பாங்க, அவ்வளோ சுலபம் கிடையாது. அதே மாதிரி இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மற்ற நாடுகள் யாருமே வந்து இப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாவாக இல்லை. அதாவது சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும், அவங்க வந்து வெப்பன்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு இறக்குமதி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கானுடைய இராணுவ விமானங்களை வந்து ஸ்ரீலங்காவில் இறக்குமதி செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதுக்கும் வந்து இப்போ ஸ்ரீலங்கா வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து மற்ற நாடுகளும் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டிவாக வந்து இல்லாமல் இருக்காங்க. காரணம் என்னன்னா, நாளைக்கு இவங்க நம்மளை அடிக்க மாட்டாங்கங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லையே. ட்ரம்ப் யாரை தாக்குவார், யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாருன்னு யாருக்குமே புரியலையே. அவருடைய நீக்கு போக்கு ஒரு மோடியை விட கன்ஃபியூசிங் லீடரால் இருக்கா. அப்படி மோடியும் அமித்ஷாவும் தான் உலகத்திலே கன்ஃபியூஸ்டு லீடர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். மோடியை பீட் அடிக்கிறாரு, என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு தெரியல. அதனால தான் இப்போ வந்து இவருக்கு சப்போர்ட்டாக போய் நம்ம மாட்டிக்கூடாதுங்கிற அளவில் எல்லாருமே இப்போ ட்ரம்ப்பினுடைய பாலிசியை வந்து வேர்ல்டு வைடாகவே அப்போஸ் பண்ணுறாங்க, யாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் மெயின் ரீசன். அது ஒரு முக்கிய காரணம். உலக அரங்கில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஹிட்லர் ஏன் விழுந்தா அப்படி செகண்ட் வேர்ல்டு வாரில்? யூதர்கள் ஒரு தனிப்பட்ட இனத்து மேலே வந்து துவேஷத்தை காட்டி நடத்தின போருங்கிறதுனால பல நாடுகள் வந்து ஹிட்லரை எதிர்த்துட்டாங்க. அத்தனை நாடுகள் ஒன்றா சேர்ந்ததுனால தான் ஹிட்லரால் ஒன்றும் பண்ண முடியாமல் போச்சு. நெப்போலியனுக்கு வேறு காரணம் இருந்தது. அதனால் ட்ரம்ப் வந்து காரண காரியம் இல்லாமல் எல்லா நாடுகள்கிட்டையும் வம்புக்கு வெனிசுவேலாவில் இருக்கிற தலைவர்களை கொண்டாச்சு, கொமேனியை கொண்டு விட்டா, அப்படி தலைவர்களையெல்லாம் கொண்டுக்கிட்டு வர்றா. அப்படி அப்புறம் உள்நாட்டு விஷயத்துலலாம் தலையிடுறாங்க. நீ தான் தலைவனாக இருக்கணும், நீ தான் தலைவனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தலையிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தாங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு நம்மளையும் கடிச்சாலும் கடிப்பார் வருன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அவருடைய பாலிசி சரியா. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மருத்துவருங்கிற முறையில் எனக்கு வர சந்தேகம், அவர் வந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்ட காட்டுறது நல்லதுங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். சரி, இப்போது நேட்டோ நாடுகள் எல்லாருமே வந்து அமெரிக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது அமெரிக்கா இல்லை அப்படின்னா நேட்டோ நாடுகள் எல்லாம் வந்து ஒரு காகித புலி, ஈரானுக்கு எதிராக இந்த போரில் சப்போர்ட் பண்ணாதான் எல்லா நேட்டோ நாடுகளும் வந்து கோழைகள் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ தொடர்ச்சியாக வந்து மற்ற நாடுகளையும் வந்து இப்போ இவர் வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதான் சொல்கிறேனே, அவர் பகிச்சுக்காத நாடே இல்லை, அவர் மிரட்டாத நாடே இல்லை, அந்த அளவுக்கு போயிட்டார். அதனால தான் அந்த அளவுக்கு அமெரிக்கன் எக்கானமி கொலாப்ஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுவான்னே தெரியலங்கிறாங்க. சொந்தக்காரர்கள் அங்கே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே ஒன்றும் புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆகுன்னே புரியல. இதே நிலைமையில் போச்சுன்னா அமெரிக்கன் எக்கானமி எந்த அளவுக்கு மோசமாக போகுன்னே தெரியல, பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஊரை விட்டு வெளியே வரத்துக்கும் பயமாக இருக்குது. அமெரிக்கன் பிளேன்னா அடிச்சுடுவாங்க போட்டிருக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குதுன்னா பார்க்கணும் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு போலரைசேஷன் நடந்த மாதிரி தெரியுது பார்த்தா. சரி, இப்போ இந்த ஹார்மஸ் ஜலசந்தி வழியை வந்து மூடியிருக்காங்க. அந்த வழியை திறக்கிறதுக்காக இப்போது ஜப்பானும் ஈரானும் வந்து ஒரு டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்தியாவுக்கு வந்து அந்த வழியாக வந்து எண்ணெய் கொண்டு வரதுக்கான அனுமதியும் வந்து கொடுத்துட்டாங்க. அதுவும் ட்ரம்ப்பே கொடுத்துட்டாப்ட்டு இருக்குது, இந்தியாவுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு இருக்கு. அதெல்லாமே சரண்டர் தான். இந்தியாவுக்கு அனுப்புனாக்கா என்ன அர்த்தம்? இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாக்கிட்ட மோடிக்கிட்ட கேட்டு நம்மளும் வாங்கிக்கலாங்கிறது தான், வேறு என்ன. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வழி இல்லாமல் எல்லாத்தையும் முடக்கலான்னு பார்த்தாங்க, பொருளாதார முடக்கமெல்லாம் பண்ணலான்னு பார்த்தாங்க, நடக்கலை. இது மற்ற ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இது
ட்ரம்ப் செய்கிறது தேவையில்லாத போராட்டம், இதை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஆகிட்டதுனால தான் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க குரூப்லேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே சப்போர்ட் பண்ணலைங்கிறதால தான் இப்போ மாட்டிக்கிட்டார். ஏன்னா இப்போ அங்கே நடக்கும் போர் காரணமாக வந்து இங்கே வந்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. நாளுக்கு நாள் எல்லாருமே வந்து மக்கள் இப்போது கேஸ் புக் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, கால் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இது இன்னும் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும். எனக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம். என்னன்னா பொதுவாக யுத்தம் வந்ததுன்னாவே பெட்ரோலு டீசல் எல்லாமே யுத்த தளவாடங்களுக்கு பயன்படுத்தணுங்கிறதுக்காக அந்த டேங்க்கு, இப்போ விமானங்கள், போர் விமானங்கள் இதுக்கெல்லாம் வேணுங்கிறதுனால டொமஸ்டிக் வீட்டுக்கு உபயோகத்துக்கு பெட்ரோலை கொடுக்க மாட்டாங்க. பெட்ரோல் பூரா யுத்த காலத்துக்கு தான் அனுப்பிச்சிடுவாங்க. பெட்ரோல் தான் வழக்கமாக ரேஷன் விலை ஏற்றுறது எல்லாமே இருக்கும். ஒரு அல்பத்தனமான ஒரு யுத்தம் ஒன்று நடந்ததுமா, பங்களாதேஷ் யுத்தம், ஒரு சாதாரண யுத்தம். அதில் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா 75 காசு விற்றுக்கிட்டு இருந்த பெட்ரோலை 3 ரூபாய்க்கு விலை ஏற்றினாங்க. அன்றைக்கி 3 ரூபாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, தடுமாறிட்டோம். அன்றைக்கி ஏறின பெட்ரோல் தான் இன்றைக்கி உள்ள இருக்குது. உடனடியாக பெட்ரோல் தான் ஏற்றுவாங்க. கேஸுங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதாரத்தில் கிராமப்புறங்களில் வந்து கேஸ் கிடையாது, நகர்ப்புறங்கள்லேயும் மத்தியதர குடும்பங்கள்லையும் தான் இருக்குது. அதனால் இந்த இது வந்து பூராமல் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் தான் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. கிராமப்புறங்கள்லாம் இன்றைக்கி அவங்க விறகடுப்பு தான். இப்போ எங்கள் ஊர்லெலாம் சேலத்துலலாம் விறகடுப்பு தான். கேஸ் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் அடுப்பு போட்டு அதை விறகு அரிச்சிக்கிட்டு போய். ஏன்னா காடுகள் நிறைஞ்ச பகுதி, நிறைய விறகு கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். அதனால் அந்த கேஸ் வந்து நம்ம மாதிரி மத்திய குடும்பங்கள் மாட்டிட்டு முடிகிறோம். நமக்கு தான் அது பிரச்சனை. நிறையா சிட்டியை பொறுத்தவரை நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்லாம் பஜ்ஜி போண்டா போடுற கடையெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. இப்போ கேஸ் தட்டுப்பாடு காரணத்தினால வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்கிறா கூட ஹோட்டலில் கூட இப்போ பல ஹோட்டலுக்கு வந்து விலை வந்து உயர்த்தி இருக்கிறதாவும் மக்களுடைய கருத்து இருக்குது. விலை ஏறும், கண்டிப்பாக ஏறும். ஆனால் அது கூடி சீக்கிரம் எல்லாம் நின்றுடும். ஒரு அளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், நல்லதே நினைப்போம். இப்போது ஈரானுடைய இந்த தாக்குதல் வந்து அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பயத்தோடு உண்டாக்கி போரை வந்து நிறுத்தக்கூடிய நிலையில் வந்து இப்போ ட்ரம்ப் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது சார். அதான் நடந்தாகணும், வேறு வழி இல்லை. அவருக்கு ஆரம்பத்தில் பல வெற்றிகள். யூஸ்வலாகவே இந்த மாதிரி அக்ரஸர்ஸ் அடுத்த ஊரில் சண்டாளத்தனம் பண்ணுற பசங்களுக்கெல்லாம் ஆரம்பத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும். அதை வச்சு இப்போ ஹிட்லர் ஆரம்பத்தில் 2வது உலக யுத்தம் ஆரம்பித்த போது பயங்கரமாக ஜெயிச்சுக்கிட்டு வந்தா. அப்படி அப்புறம் ஒரு இடத்துல நின்னதுக்கப்புறம் எவ்வளோ வேகத்தில் முன்னேறினா அப்படி அதே வேகத்தில் கல்யாணம். அப்படி அதே தான் ட்ரம்ப்புக்கு. ஆரம்பத்தில் நிறைய வேகங்கள் சொன்னதெல்லாம் கட்டுட்டு நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு சமாதானத்தை நான் நினச்சா தான் ஆச்சுங்கிற அளவுக்குலாம் போயிட்டு இருந்த ஆடு இன்றைக்கி இறங்கி வந்துட்டார். அந்த ஜலசந்தியிலேருந்து கப்பல்களெல்லாம் இந்தியாவுக்கு அனுப்புன்னு சொல்லும்போது என்னாச்சு, தடுத்து நிறுத்த முடியாதுன்னு அர்த்தம். தன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத காரணத்தினால தான் அவர் இது பண்ணியிருக்கார். இந்த தாக்குதனால இஸ்ரேல் நாடுகளில் இருக்க மக்களே வந்து இப்போ வேறு நாட்டுக்கு வந்து மாறிட்டு இருக்கிறதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அவங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. இஸ்ரேலே உருவாக்கப்பட்ட நாடு தானே. ஆனால் பெரிய பணக்காரர்கள் இருக்கிற நாடு அது இஸ்ரேல். பெரிய அடி, பெரிய டெல்லவீவெல்லாம் காசாவை என்னென்னலாம் பண்ணாலும் அத்தனையும் அங்கே டெல்லவீவ் பண்ணிட்டாங்கன்றாங்க, காட்டுறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. பயங்கரமாக பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இடிஞ்சு தூளாக கிடக்கு. ட்ரம்ப் வந்து பயந்துட்டாரு அப்படின்றத நம்ம இந்த ஒரு போர் மூலமாக அப்படி ஒரு தோற்றம் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து ஈரானை வந்து பேச்சுவார்த்தைக்காக அழைக்கும் போது ஈரான் வந்து வரும்பொழுதும் மீண்டும் தாக்குதல் நடத்துறதா வந்து ஈரான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தொடர்ந்து இப்போ மீண்டும் வந்து ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து வருவாங்களா போரை நிறுத்துறதுக்கு? ஒரு கட்டத்தில் இறங்கித்தான் ஆகணும். ஒரு கட்டத்துக்கு பிறகு உள்ளூர் ஜனங்களும் கோச்சுக்குவாங்க, எவ்வளோ நாளைக்கு தாண்டா சண்டை போடுவேன். ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் வந்து போர் நின்று தான் இயற்கையாகவே நின்றுடும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நெத்தன்யா அவர்கள் எங்கே இருக்காருன்றது விவரம் வந்து தெரியல, இன்னொரு பக்கம் ஈரானுடைய கரண்ட் தலைவர் அவர் எங்கே இருக்காரு. அதெல்லாம் தான் இந்த வாரில் வந்திருக்கிற பெரிய வித்தியாசமாக தான். இஸ்ரேலுக்கு பயந்துக்கிட்டு பல தலைவர்கள் மறைஞ்சிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்கங்கிறது தான் இவங்க வழக்கமாக வரும். இஸ்ரேல் தலைவரே காணாமல் போயிட்டாருங்கிறது தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கு. அதனால் இஸ்ரேலினுடைய யுத்த தந்திரங்கள்லாம் அடிபட்டு இவங்ககிட்ட வாங்கிட்டாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். தான் உயிரோடு இருக்கேன்னு காட்டிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார். உண்மையோ பொய்யோ ஒரு 10 நாள் ஆளை காணப்பேன். இன்றைக்கி வரலாம் அவருடைய மகன் என்ன ஆனான்னு தெரியலங்கிறாங்களே. ஸோ இஸ்ரேல் தான் வந்து மற்ற தலைவர்களெல்லாம் அடித்து கொலை பண்ணி போட்டுச்சுன்றது தான் வழக்கமாக வர்ற செய்திகள். இந்த தடவை இஸ்ரேல் தலைவரே கொல்லப்பட்டாருங்கிறது வந்த செய்தியெல்லாம் வரும்போது அந்த அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த இஸ்ரேல் போன்ற நாடுகள்
மாட்டிக்கிட்டு முழிக்குது. இது வந்து ஒரு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இவ்வளோ நாள் நீ வந்து பிக் பாஸாக இருந்துக்கிட்டு இருந்தால் உன்னை அடித்து உதச்சாச்சு. இன்னும் இந்த பிக் பாஸ் வேலையில் இனிமேல் நீ காட்ட முடியாது. அதுக்கு இந்த போர் ஒரு நல்ல ஒரு வழியை காட்டியிருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் ஒரு விஷயம் சார், அதாவது இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட ஈரானில் வந்து எந்த தலைவர்களும் இல்லை, எல்லாருமே வந்து தலைமறைவாக இருக்காங்க. இப்போ யார் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவர் எழுப்புறாரு. ட்ரம்ப்புக்கிட்ட யார் பேசுறதுக்கு தயாராக இல்லைன்னு அர்த்தம். பேச்சுவார்த்தை கூட அவங்க வரல. நீ அப்போ யாரும் வரலைன்னாக்க நீயே நிறுத்தி தான் ஆகணும். வேறு என்ன பண்ண முடியும்? பேச்சுவார்த்தைக்கு வந்து பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சா வேறு விஷயம். பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா அவங்க அண்டர் கிரவுண்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? அதுவும் இன்னொரு ஆபத்து இல்லை. விரோதி கண்ணுக்கு தெரிகிறான்னாக்கா அவன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். எங்கே இருக்கிறான்னே தெரியலனாக்கா எந்த இடத்துல திடீர்னு அடிப்பான்னு யாருக்கு தெரியும்? ஸோ அதனால தான் ட்ரம்ப் பயப்படுறாரு. பேசுறதுக்கு கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஒரு அமெரிக்கா கூப்பிடுதுங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வரமாட்டேங்கிறாங்க. யாரும் பயந்துக்கிட்டு வராமல் இருக்காங்களோ, வராமையே விட்டாங்கன்னு இனி என்னடா கூப்பிடுறதுன்னு நினைக்கிறாங்களோ தெரியல. சார் அதே மாதிரியா இப்போது அலி கமேனியுடைய மகன் முஜதபா கமேனி தான் வந்து அடுத்த தலைவர் ஈரானோடது. இப்போ அவர் வந்து தலைமறைவாக இருக்கார். அவரை வந்து தான் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்ற ஒரு விஷயமும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ இந்த போர் நிறுத்தம் அப்படின்றத அறிவிக்கிறது விஷயமா அவரை மறுபடியும் டார்கெட் பண்ணுறது ஒரு சூழலாக இருக்குமா? இது இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். அது கோமைனை போனதுக்கப்புறம் அவர் பேரை வர்றான், அவருக்கு கொள்றேன்றாரு. இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. ட்ரம்ப் யாரை வேணாலும் கொள்றேன்னுக்கிட்டு இருக்கு. அப்படி கொமினியை கொண்டா அப்படி கொமினியை கொண்டதனுடைய விளைவு என்னாச்சு? நீ மாட்டிகிட்டு முடிக்கிற. இப்போ உனக்கே வேலை வச்சுட்டாங்கல்ல, ட்ரம்ப் கொல்லப்படுவாருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதெல்லாம் வினையறுத்தவன் வினையறுப்பான், அவ்வளோதான். வினை விதைத்தவன் வினையறுப்பான், அவ்வளோதான். வயலண்ட் பிகெட்ஸ் வயலன்ஸ், அவ்வளோதான். நீ அடுத்த நாட்டு தலைவனை கொள்றேன்னாக்கா உன்னை கொள்றதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. ஹிட்லர் முசோலினிலாம் எப்படி அழிஞ்சாங்கங்கிறத பார்த்தீங்கன்னாவே இதெல்லாம் புரிஞ்சு போகும். வாரில் வந்து ஒரே சீக்வன்ஸ் தான், ஒரே முடிவுகள் தான் வரும். அது எந்த நாட்டுக்கு அந்த முடிவு வருதுங்கிறது தான் வித்தியாசமே ஒழிய முடிவுகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த யுத்தத்துக்கு காரணமானவர்களாம் கொல்லப்படுவார்கள், அவ்வளோதான். அது அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கே நன்றி.